அதிமுக பாஜக இடையே விக்கிரவாண்டி தேர்தலில் பகிரங்கமான வார்த்தை போர் இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது. இதில் அண்ணாமலை கூறிய சில வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இந்த முறை இருக்கிறது. அதிமுக சிறிது சிறிதாக கரைந்து கொண்டே போகிறது என்பது ஒன்று. மற்றொன்று, பிரதமரின் முதுகில் குத்திவிட்டார் இபிஎஸ், அவர் ஒரு நம்பிக்கை துரோகி என்றெல்லாம் அவர் விமர்சித்திருக்கிறார். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இபிஎஸ் அவர்களும் இன்று அளித்த பேட்டியில் அவர் அண்ணாமலை ஒரு விஞ்ஞானியா, அவர் வாயால் தான் வடை சுடுகிறார் என்றெல்லாம் இருதரப்பிலும் வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த மோதல் இது யாருக்கு சாதகம் என்பது உள்ளிட்ட விவரங்களை கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். இப்பொழுது பாஜக நேரடியாக இபிஎஸ்ஐயும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது. இது பின்னணி என்ன சார்? விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை இது எந்த அளவுக்கு இந்த வார்த்தை போர் யாருக்கு சாதக பாதகமாக ஆகும் சார்? அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பார்கள் சார்? நேரா பார்த்து அடிச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தை போர் ரொம்ப ஒரு வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு. கிடைச்சா 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தலைவர் பாட்டுல சொல்லுவாரு, இந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க எவ்வளவு அன்னோனியமா பழகி இவரை நம்பி கூட்டு போய் பாரத பிரதமரை பக்கத்துல உட்கார வச்சு தனி சிறப்பு, தனி மரியாதை, தனி அந்தஸ்து, அதிமுக ஓனர் இவர் தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர் அண்ணனை புறக்கணிச்சு இதெல்லாம் பண்ணார்ல. எனக்கு வேதனையே என்னன்னா, நல்ல நண்பர் அண்ணாமலை இவரை நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு அவருக்கு. உலகம் பூரா தெரியுமே. ஒரு ஸ்கூல்ல போற ஒரு பையனடி பழனிசாமி யாருப்பா அப்படின்னா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு போவானே. இது என்ன இவ்வளவு நாள் நீங்க பாரதி 39 மொழியும் அலசி ஆராய்ச்சி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி, எல்லா மொழியும் அலசி ஆராய்ச்சி. அது மாதிரி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி துரோகினா இவர் தான், சுத்தமா மொத்தமா துரோகினா இவர் தான், இவர மாதிரி ஒரு துரோகிய பார்க்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல கண்ணன், சுயநலவாதி, சுயநலத்திற்காக அதிகார வெறிக்காக இந்த கட்சியை முழுவதுமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இததானப்பா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்திலிருந்து. ஐயா இததான் பண்றாரு, அவரு யாரோடையும் சேர்ந்து போக மாட்டேன்றார். அவரை கூட்டத்துக்கு அது அவருக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே நாங்க சொல்லி பயன் இல்லை, இந்த கட்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, தொடர் தோல்விகளை சந்திக்கிறாருலாம் சொன்னோம். கேட்கலையே. நீங்களே எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சீங்க. இப்ப நீங்களே இது மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி இல்லைங்கிறீங்க. சொல்லுங்க. இப்போ அதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட்டமே வர்றது இல்ல, அதிமுக சிறிது சிறிதாக கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்படி உண்மையிலே கரைஞ்சிட்டு இருக்காரு அப்படி இல்ல? அவருதான் காக்காய் சொல்லுங்க, கரைச்சல் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா காக்கா இது ஏற்கனவே பணம் கொடுத்து கூட்டு வர கூட்டம் தானே சார். தலைவருக்கு அம்மாவுக்கு பின்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி பேரறிஞர் அண்ணா, இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பின்னால் கொஞ்சம் நான் உண்மையை சொல்றேன், கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு கூட்டம் வரும். அதுக்கு முன்னாடி சீமான் ஆகும் அப்படி ஒரு திரட்டி ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாரு. இல்ல காசு கொடுத்து வர கூட்டம் தானே மீதி எல்லாமே. அதுல பழனிசாமிக்கு வந்த கூட்டம் காசு கொடுத்த வந்த கூட்டம் தான். அதை இவர் சொல்ல வேண்டாம், பிஜேபிக்கு வர்றது அதே கூட்டம் தான். இவரை வேணா யாராவது ஏமாத்தலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலைக்கு நிக்கிற கூட்டமே அதே கூட்டம் தான். என்ன அண்ணாமலை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மைதான் சொல்றேன். ஆகவே அது கரையதான் ஆரம்பிக்கும். உண்மையா கூட்டம்னா சமீபத்துல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டர் காந்தராஜன் இருக்காரு, அவர் பேசும்போது அப்படிதான் சொன்னாரு. ஒரு இடத்துல போர்டு வைங்க, புகழேந்தி பேசுகிறார், நல்ல ஓராட்டர் அவரு, ஆங்கில் சம்பத் பேசுகிறாருன்னு போர்டை வைங்க, சாயங்காலம் ஒரு 200-300 பேர் நிற்பான் பேச்சு கேட்கறதுக்கு. பழனிசாமி பேசுறாருன்னு போர்டை வை, ஒருத்தன் கூட வரமாட்டான்னு சொன்னாரு. நான் அதை சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். அது மாதிரி அவர் பேச்சு கேட்கறதுக்கு யாரு சார் வருவாங்க? அவர் என்ன சிடி சித்தரசா, பேருங்கிற அண்ணாவா? அவரை பாக்குறதுக்கு யாரு வருவாங்க? புரட்சி தலைவி அம்மாவா? இது என்ன வேதனைனா, இவ்வளவு நாள் ஆயிட்டு இருக்கேன் அண்ணாமலைக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லுங்க பாப்போம். இல்ல வேலை நான் ஃபாரின் படிக்க போறேன்ற 6 மாசம். சார் நீங்க ஃபாரின் போவானா,
நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இபிஎஸ் சரித்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா நீங்க 6 மாசம் அங்க போய் படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கேயே படிச்சிருச்சு. அவர் வளர்ந்தது, இருந்தது, பழகினது, அவர் ஊமையா இருந்தது, பேசாம இருந்தது, அவர் அம்மா கிட்ட அப்படியே ஒடுங்கி நல்ல பிள்ளையா இருக்க மாதிரி இருந்தது, எங்களோட ஜாலியா பழகினது, அப்புறம் ஆட்சி கிடைச்ச அதிகாரம் வந்த பின்னாடி ஹிட்லர் மாதிரி மாறி இருக்கிறது. இதே போதுமே. இதை விட என்ன படிக்க போறீங்க? நீங்க திருடனை பார்த்திருப்பீங்க, ரவுடியை பார்த்திருப்பீங்க, கேடியை பார்த்திருப்பீங்க, ஒரு துரோகியை இப்பதான் பாக்குறேன்னு சொல்றீங்க. ரொம்ப லேட், டூ லேட்.